நான் அதுக்கும் தயங்க மாட்டேன். எனக்கு தெரியும் லட்சுமி, நீ என்னை விட மாட்ட, நானும் உன்னை விட முடியாது. அதனால இப்படி அணுவா செத்துக்கிட்டு இருந்ததை விட பேசாம அந்த விஷத்தை குடிச்சிட்டு நாம ஒரேடியா போயிடலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. அப்போ அந்த விஷத்தை எடுத்து பால்ல கலந்து 2 பேரும் சாப்பிடுவோம். நீ கொடுத்த மாணிக்கத்தை நான் பறிகொடுத்துட்டேன். எங்களால நிம்மதியா தான் வாழ முடியல. சாகலான்னு முடிவெடுத்து அதையும் நீ வந்து தடுத்துட்டியே. நாகப்பா, நீ எனக்கு வாழ்வு கொடுத்துட்ட. நான் அவனுக்கு பால் வாத்துவேன் போகல. இந்த வாணி பறிச்சுட்டு போறதா சொல்லியே. அதாங்க எனக்கு புரியல. அத்தை, மாமா, தாத்தா, மாமா, அத்தை, தாத்தா. என்னம்மா? மாணிக்கம் கிடைச்சிருச்சு. அத்தை, மாணிக்கம் கிடைச்சிருச்சு. நாகப்பா கொடுத்தா. அப்ப வெள்ளி ரதம் தயார் பண்ணிட வேண்டியதான். படகு தயாராயிடுது. இதுலதான் லட்சுமி கரையேறணும். இன்னைக்கு பௌர்ணமி, அம்மன் காணிக்கை நிறைவேற்றுறதுக்கு அமோகமான நாள். ஆமா சாமி, என் வேண்டுதலுக்கு தெய்வம் பதில் சொல்ல போற நாள். நீங்க எல்லாம் முன்னேறம் வந்துருங்க. நான் போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். இல்ல லட்சுமி, நீங்க எல்லாரும் போங்க. என்னது, நீ வரலையா? உனக்காக அந்த பொண்ணு உடம்புல அளவு ஊத்திக்கிட்டு வெள்ளி ரதத்தை இழுக்க போகுது, நீ வரலையா? இல்லப்பா, லட்சுமி படுற கஷ்டத்தை பார்த்து இறக்கம் காட்டணும்னு நினைக்கிற அந்த தெய்வம் என் முகத்தை பார்த்து அந்த எண்ணத்தை மாத்திட்டாலும் மாத்திக்கோ. லட்சுமி, நீ போய் உன் வேண்டுதலை செய். அந்த அம்பாள் கிருபையால எனக்கு கை வந்துருச்சுன்னா நானே உன்னை தேடி ஓடி வரேன். போம்மா. என்ன கோயில்ல பூஜை ஆரம்பிச்சாச்சு, நீங்க இல்லாம பிரார்த்தனை நடக்க கூடாதான், உங்களுக்கு கையோடு கூப்பிட்டு சொன்னாங்க. உனக்கு தெய்வ கடாட்சி நிச்சயமா உண்டுமா? தேர் வரத்தை இழு, உன் வாழ்க்கை தேர் கம்பீரமா ஓடும். அகிலாண்ட நாயகியே, அகிலாண்ட நாயகியே, என்னையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் காரணமா தாண்டா. சுந்தரவா, நீயா? நானே பாத்துடா, பாவம் ஏற்கனவே நொண்டி ஏதோ மொண்டாட்டி ரதம் இழுத்து உன் கைய கொண்டாடலாமே, அது எப்படின்னு நான் பார்க்க வேணாம். டேய், தம்பிய உள்ள கட்டில பந்தோபஸ்தா படுத்துவீங்க.
போச்சம்மா. முறைப்படி கோயிலை சுத்தி வந்துட்டம்மா. நிச்சயமா உன் புருஷனுக்கு கை வந்துடமா. வீட்டுக்கு புறப்படலாமாமா? எனக்கு கை வந்துருச்சு. லட்சுமி, என் கை நல்லா இருக்கு. அம்மா ரவி. லட்சுமி, லட்சுமி, அம்மா. லட்சுமி, எனக்கு கை வந்துருச்சு. அம்மா, எனக்கு கை வந்துருச்சு. உன் பிரார்த்தனை பழிச்சு போச்சு. லட்சுமி, இந்த பாரு. நான் அப்பவே சொன்னேனம்மா, அவன் மகாசக்தி. ஜானகி, தீபாராதனை நடக்க போகுது. எல்லாரும் அழைச்சிட்டு வா. வா. நீ எனக்கு மனைவியா மட்டும் வாய்க்கல, தெய்வமா வந்து வாச்சிருக்கேன். குறையத்தான் நான் சொன்னேன், தீர்த்து வச்சுதாவா? நம்பினார் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. வாங்க, வீட்டுக்கு போறோம். வாங்க. என்ன ஏமாத்திட்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறீங்க? அட பாவி சுந்தா, இன்னும் உனக்கு கொலவெறி தீரலையா? எப்படா தீரும்? என் மகன் சுடுகாட்டுக்கு போறதுக்கு நீயும் மகன் தானடா காரணம். அந்த துரோகியை கொண்டுட்டு நான் தூக்கு மேடைக்கு போகவும் தயாராயிட்டேன்டா. கேவலம் இந்த கல்லுக்கே கை கொடுக்கிற சக்தி இருந்தா மனுஷனுக்கு அதை விட சக்தி இருக்கிற ப்ரூவ் பண்ணி காக்கிறேன்டா. தெய்வம் தூங்குதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. யார் யாருக்கு எதை எதை செய்யணுமோ அதை எந்தெந்த ரூபத்திலேயோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது கோயிலுக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்பப்போ எந்தெந்த ரூபத்துல வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு தான் இருக்கு.